தீபக் வந்து திவாகருக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்கள் டாஸ்க் பண்ணதால் வந்திருக்கீங்க, எப்பப்பா ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரீல்ஸ் பண்ணுங்க, பட் டாஸ்க் தான் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வடிவேல் செந்திலோட காம்பினேஷன் மாதிரி இருக்கும் நீங்களும் வினோத்தோட காம்பினேஷன், அதை நல்லா கொண்டு போனீங்கன்னா வெளியே கரெக்டாக தெரியும். நம்ம பிரியங்கா, மஞ்சுரி, தீபக் எல்லாமே கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. போகும்போது நம்மலாம் பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு கிளம்பும்போது டீச்சர்ஸ்க்கு மிஸ் யூ, லவ் யூன்னு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக அவங்க அகெயின் நாங்கள் வந்தது ஹாப்பின்னு மாதிரி கிளம்பிட்டாங்க. நம்ம விக்கல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீவர் இருந்துச்சு, அதனால அவர் கொஞ்சம் சிக்காவே இருந்தாரு. அகைன் அவர் ரிகவரி ஆகி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம திவ்யா அதுக்கு பாடி என்ன ஓகே ஆயிடுச்சா, நகருது அப்படின்னு. இது பாடி ஷேமிங்ல வராதா, நீங்க யாராவது வேற என்ன கேட்டகரியில வரும்னு சொல்லுங்களேன். இதே திவ்யாவுக்கு பீரியட்ஸ் இருந்துச்சு, என்ன மூவ் பண்றீங்க அப்படின்னு இதே விக்கல்ஸ் கேட்டிருந்தா திவ்யா இப்படி எடுத்துப்பாங்களா? கேட்டா நீங்க விக்கல்ஸ், நீங்க ஒரு காமெடி இருந்தால இதை காமெடியா எடுத்துக்க மாட்டீங்களா? காமெடி அண்ட் சீரியஸா இருக்கிறது கூட காமெடியா தான் எடுத்துக்கணுமா? அதிசயம் தான். ஆனா எல்லாருமே நம்பணும்.